अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं सुरकविजयराजश्चन्दनान्तोळियादिषु अधिकमधिकमन्यामात्मशोभां ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम् எட்டாம் நாள் பகலில் திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம், அதுக்கப்புறம் மாலையில் குதிரை வாகனம். இந்த குதிரை வாகனத்தை நம்மாழ்வார் எப்படி பட்டியலிட்டார் அந்த பிரகரணத்தை திருமணி வண்ணனை செங்கண் மாலினை தேவபிரானை அப்படின்னு நம்மாழ்வார் பட்டியலிட்டார். இந்த நாச்சியார் ஆண்டாள் தன்னுடைய பிரபந்தத்தை தேவப்பெருமாளுக்காகவே, அதாவது தன்னுடைய பிரபந்தத்தில் தேவப்பெருமாள் உற்சவத்தையே இதுவரையில் நன்னா அனுபவிச்சாள்ன்றதை பார்த்தோம். திருப்பாவையில் தையொரு திங்கள் நாமமாயிரம் கோழி அழைப்பதன் முன்னம் செள்ளியார் வாரணமாயிரம், அதுக்கு மேலே கருப்பூரன்னாருமோ. இந்த திருமொழிகளில் முதல்ல திருப்பாவையிலையும் முதல் 3 திருமொழியிலையும் யானவாகனத்தை அனுபவித்தார். அதான் யானவாகன பரிவாகம் அங்கே வெள்ளமிட்டோடித்து அப்படின்றத அனுபவித்தோம். தொட்டி திருமஞ்சன சேவை கருப்பூரன்னார்மோவில் அது சொன்னோம். திருத்தேருக்கு எழுந்தருள்றது அது தெள்ளியார்லேருந்து வாரணமாயிரம், இது ரெண்டுத்தையும் வெள்ளமிட்டது என்று தான் அனுபவித்தோம். அதனால் திருமணி வண்டனை செங்கண் மாலினை தேவபிரானை அப்படின்னு குதிரை வாகனத்தை அனுபவித்தார். அதுபடிக்கு இந்த தன்னுடைய திருமொழியை முடிக்கிறார் ஆண்டாள். இந்த குதிரை வாகன சேவையை அனுபவித்தபடியே 13ஆம் தசகம் திருமொழி இருக்கு. அதில் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் திருமணி வண்ணனை காட்சி செங்கண் மாலினை அப்படின்னு இருக்கும். செங்கண்ணை உடையவன், மாலாக இருக்கக்கூடியவன், வியாமோகத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லு. அந்த இடத்துல கண்ணன் என்னும் கருந்தெய்வம்ன்றது திருமணி வண்ணன் ஆச்சு. செங்கண் மாலினைன்றதுக்கு காட்சி பழகி கிடப்பேனை அப்படின்னு அந்த அவனுடைய பார்வை இருக்க, அதனால் பழகி கிடப்பேன் அப்படி. செங்கண் மாலினை மாலை உடையவனா நம்ம இடத்துல நமக்கெல்லாம் மாலை ஏற்படுத்தும்படியாக இருக்கான். நாமெல்லாம் வியாமோகம் கொள்ளும்படியாக இருக்கான். அந்த எம்பெருமான் தன்னுடைய கண்களால் நம்ம ஈர்த்து முடிவிலையும் அல்லல் விளைத்த பெருமானை ஆயர் பாடி கனி விளக்கை வில்லி புதுவனகர் நம்பி விஷ்ணு சித்தன் வியன் கோதை வில்லை துளைத்த புருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே அப்படின்னுச்சே. வில்லை துளைத்த புருவத்தாள் அப்படின்னு, அதாவது எம்பெருமான் செங்கண்மாலாக இருந்து அந்த காட்சி பழகி கிடப்பேனை அப்படின்லாம் சொன்ன
பெருமாளை கரும நிறத்தை பார்த்தும் அந்த காட்சி, கண்ணால் கண்டது காட்சி. அதனால் இப்படி பெருமாள் இடத்துல அவனை பார்த்து இருக்காளே, அந்த பெருமாளுக்கு துல்லியமான கண்களை இவ கொண்டவள். இவ கண்ணுக்கும் அந்த வசீகரண தன்மை உண்டு. அவனுடைய கண்ணால் நாம் ஈர்க்கப்படுறோம், வியாமோகத்தை உண்டு பண்ணுறான் அவன் செங்கன்மாலாக இருந்து. இவளுடைய கண்ணுக்கும் கண்ணாலேயும் அவள் ஈர்க்கப்படுறா. அதுக்கு துல்லியமான கண்ணை இவளும் கொண்டிருக்கா அந்த ஈர்க்கிற விஷயத்தை. அதனால தான் வில்லை தொலைத்த புருவத்தாள் அப்படின்னு தன்னை அடமொழிட்டுண்டா. அந்த வில்லு இருக்குத, வில்லு என்ன பண்ணும், ஒரு இலக்கில் எய்யும். அதுபோல் அம்பலாம். அதுபோல் அந்த வில்லுக்கு ஒப்பான கண்ணை உடையவள். அதனால் இந்த கண்ணை பார்த்தா இந்த கண் பக்கமே இழுக்கும். அது மாதிரி இருக்கக்கூ தன்னுடைய கண் அப்படின்னு சொன்னான். எப்படி பெருமாள் தன்னுடைய கண்ணுனால் நம்மலாம் இருக்காளோ, அதுக்கு துல்லியத்துவேன இவளுக்கும் கண்கள் இருக்குது அப்படின்றத சொன்னான். அதனால் இந்த இடத்துல செங்கண்மாலினை அப்படின்றது குறிக்கொள்ளப்பட்டது. தேவபிரானை, தேவபிரானை அப்படின்னு சாதிச்சான். இவன் சாக்ஷாத் தேவாதிராஜன். அதனால் தேவபிரானைன்னு ஆழ்வார் சொன்னார். இந்த இடத்துல இந்த தேவபிரானை அப்படின்றது என்னென்னா, தேவனாயும் பிரானாயும் இருக்கக்கூடியவன். பிரான்னா உபகாரகன், தேவன்னா தேவர்க்கும் தேவாவோன்னு எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா இவன் தான் தேவன், மற்றவர்கள் தேவன்ற பேரை வச்சுருக்கா ஒரு அதிசய விசேஷத்தினால. அதனால் இந்த இடத்துல கடைசி பாசுரத்தில் பருந்தாள் களிற்று கருள் செய்த பரமன் தன்னை அப்படின்னு சாதிச்சது. பருந்தாள் களிற்றுக்கு யார் அருள் செய்தா? தேவபிரான் தான் அருள் செய்தான். ஏன்னா நாகம் நாகம்ன்ட்டு எல்லாரும் ஒதுங்கிட்டா. அப்போ பெருமாள் தான் வந்தான். தான் தான் தேவன், தான் தான் மூல காரணம் அப்படின்னு. அதனால் அவன்தான் தேவன். அதனால் என்ன பண்ணா, பருந்தாள் களிற்று கருள் செய்தா பரமன் தன்னை. அதனால் அப்படி பருந்தாள் களிற்கு அருள் செய்த பரமனாக இருக்கிறதுனால பிரான், தேவபிரான். ஆழ்வார் எப்படி இந்த உற்சவத்தை பட்டியலிடச்சே வகைப்படுத்தி சாதித்தாரோ, அதுபடிக்கு தன்னுடைய பிரபந்தத்தை திருமணி வண்ணனை, செங்கண்மாலினை, தேவபிரானை அப்படின்ற ரீதியில் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை, வில்லை துளைத்த புருவத்தாள், பருந்தாள் களிற்று கருள் செய்தா பரமந்தன்னை அப்படின்ற அடிகள்னால ஆழ்வார்படியே அனுசந்தித்து இந்த பிரபந்தத்தை தலை கட்டினான். அதுக்கப்புறம் ஆழ்வார் இந்த பிரபந்தத்தில் அந்த வரிசையில் குதிரவாகனம்னு சொன்னோம். அதான் அங்கே வரிசையாக வரைச்சே இது குதிரவாகன சேவை அப்படி சொன்னார்னு. ஆண்டாள் இந்த இடத்துல குதிரவாகனத்தையே சூச்சிப்பிச்சார். பட்டிமேந்தோர் காரேறு பல தேவர்கோர் கீழ்கண்ணா இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. பலதேவனுக்கு கீழ்கண்ணா இருந்தவன் இங்கே போக பார்த்தங்களா அப்படி இப்படின்னு சொல்லச்சே, கடைசியில் இந்த மாதிரி கேள்வி விருந்தாவனத்தை கண்டோமேன்னு மற்றவர்கள்லாம் சொல்லச்சே, இந்த இடத்துல அந்த கடைசி பாசுரத்தில் என்ன,
நாட்டை படையன் அயன் முதலா தந்த நளிர்மாமலருந்தி அப்படின்றதுனாலையும் இவன் தான் தேவன், ஜெகத் காரணமான தேவன் அப்படின்றது அங்கேயும் ஸ்தாபித்து, வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்டநாடி தேனுகனும் களிரும் புள்ளுமுடன் மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு கடைசி பாசுரத்தில் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே, ஒவ்வொரு பாசுரத்தில் விருந்தாவனத்தை கண்டோமேன்னு ஒவ்வொரு விஷயத்தை சொன்னால், இந்த கடைசி பாசுரத்தில் வேட்டையாடி வருவான். வேட்டையாடுறதெல்லாம் எதில் போய் வேட்டையாடுவா காட்டில் அப்படின்னா குதிரையில் தான் போய் வேட்டையாடுவாள். அதனால் குதிரை வாகனத்தையும் இங்கே ஸ்பஷ்டமாக ஸ்மரித்தா. நம்மாழ்வார் சொன்னபடிக்கும் பண்ணால் குதிரை வாகனன்றதையும் இங்கே ஸ்பஷ்டமாக தெரிவித்தா. இப்படி கடைசி 2 திருமொழிகளில் இந்த தேவபெருமானுடைய குதிரை வாகன சேவையை ஆண்டாள் ஸ்மரித்ததுனால நாச்சியார் திருமொழி சேஷம்னா கற்பூரம் நார்மோ வரையில் ஏற்கனவே அந்தந்த உற்சவத்துக்கு, அதாவது யானை வாகனம், திருத்தேர்லேருந்து திரும்பி ஆள்றது, இதுக்கெல்லாம் தான் தொட்டி திருமஞ்சனத்துக்காக திருத்தேர்லேருந்து திரும்பி அழைச்சே இப்போ குதிரை வாகனத்துக்கு. அதனால் அதுவரையில் ஆனால் விட்டு இப்போ குதிரை வாகனத்தை இங்கே முடிச்சதுனால நாச்சியார் திருமொழி சேஷத்தை குதிரை வாகனத்தில் சேவித்து சாத்துமுறை பண்ணுறோம். அதாவது வெண்ணீல மேலாப்பு தொடங்கி பட்டிமேய்ந்தோர் காரேர் முடிய சேவித்து சாத்துமுறை பண்ணுறோம் இந்த உற்சவத்தில். இதுக்கப்புறம் கோழியர்கோன் குலசேகரன் இருக்காரு, அவர் ராஜா எப்பவும் குதிரையில் தான் போவார். அதனால் அவருடைய பிரபந்தத்தையும் குதிரை வாகனத்தில் சேவிக்கிறார். அதுக்கு காரணம் முன்னமேவும் சொல்லியிருக்கோம். அவருடைய பிரபந்தத்தில் தொட்டி திருமஞ்சனத்தையும் மறுநாள் கார்த்தால நடக்கக்கூடியதான ஆழ்மேல் பல்லக்கு பிரபந்தத்தையும் அவர் அனுசந்தானம் பண்ணத்தினால இந்த உற்சவத்தில் தொட்டி திருமஞ்சனம் ஆஸ்தானமாக போயிடுச்சு. அதனால் இந்த குதிரை வாகனத்தில் அந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுறார். எப்படி தொட்டி திருமஞ்சனத்தைன்னா, என்ன வருக என குறித்திட்டின மலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னியவளை புனர பூக்கு மற்றென்னை கண்டுழரா நெகிழ்ந்தாய் அப்படின்னு நேற்றே சொன்னோம். பெருமாள் முல்லைப்பந்தல்கள் எழுதிருக்கார். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி. ஸ்ரீதேவி நாச்சியார் திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் கண்டோரில் ஏழ்ற அவசரத்தில் பெருமாளும் பூதேவியும் மாத்திரம் ஏழ்ருப்பார். பூதேவி நாச்சியார் தொட்டி திருமஞ்சனம் கண்டருள்ற சமயத்தில் ஸ்ரீதேவியும் பெருமாளும் ஏழ்ருப்பார் ஆசனத்தில். அப்போது இந்த மாதிரி மன்னி அவளை புனரப்பூக்கு மற்றென்னை கண்டுழா நிகழ்ந்தாயின்னு திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் கண்டருள்வாளுடைய வாக்கியம் போல் அது அமைஞ்சிருக்குது. அந்த பெருமாள் ஒரே சமயத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாச்சியாரோட மாத்திரம் எழுந்தருளி சேவை சாய்க்கிறானே, அந்த அவசரத்தில் ஆழங்கால் பட்டு இப்படி சாதிச்சிருக்கார். கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து அப்படின்னு அந்த பாசுரத்தையும் இது பண்ணலாம். ஒவ்வொரு நாச்சியாருக்கு இதுவாக இருக்குது. 9ஆம் நாள் உற்சவத்தை எப்படி பண்ணார்? மின்னொத்த நின்னிடையாளை கொண்டு விங்கிருள்வாயந்தன் வீதியூடே பொன்னுத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டே நின்னேன் அப்படின்னு இருக்கிறதுனால 9ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்பிருகணீயமான ஆடையை போத்துண்டு, முக்காடு மொத்தமாக மறைச்சுண்டு போத்துண்டு ஏழ்றத நான் போச்சே பார்த்தேன் அப்படின்னா, வரச்சே கிரமமாக திரும்பி வரச்சே மாலை சாத்திண்டு ஏழ்றான். போச்சே 9 போர்வைகளை சாத்திண்டு ஏழ்ற ஆழ்மேல் பல்லக்கில். அங்கே ககனா மண்டபத்தில்
போர்வைகள்லாம் களையப்பட்டு மாலைகள்லாம் சாத்தி யதாக்கிரமமாக மாலையோட கூட அப்படியே வீதி எழுந்துருள்வார். இதெல்லாம் எப்படின்னா, இந்த பெருமாளுடைய உற்சவத்தில் கொஞ்சம் கலக்கம் நமக்கு வருது. அதுவும் குதிரை வாகனத்துலேயும் இந்த மாதிரி அவன் போயிடுறான். அந்த கலக்கங்கள்லாம் தீர்ற மாதிரி அந்த கலக்கங்களுக்காக தான் மட்டையடி உற்சவம் பிரணய கலகம் கண்டருள்றா நாச்சிமார்கள். நம்ம ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கத்தை பிரணய கலகம் கண்டருள்றா. அதுக்கப்புறம் சமாஹித மனஸ்கர்களாகி அதுக்காக தீர்த்தவாரியாருது. அதை தான் தீர்ந்தால்னு சொன்னேன். இருக்கட்டும். இப்போ குதிரவாகனத்தில் இப்படியெல்லாம் குதிரவாக தீர்த்தவாரி பிரகரணத்தையும் அதான் ஆழ்மேல் பல்லக்கு பிரகரணத்தையும் தொட்டி திருமஞ்சனத்தையும் பாடினத்தினால கோழியர்கோன் குலசேகரன் பிரபந்தமும் சேவிக்கப்படுறது. இப்படி குதிரவாகன சேவையை ஆழ்வார் எப்படி வர்ணித்து பட்டியலிட்டாரோ அதை போல் ஆண்டாள் பாடியிருக்கா. மற்றும் உள்ள முன்பின் உற்சவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த கோழியர்கோன் குலசேகரன் இதையும் சேவிக்கிறார். இப்படி தேவாதிராஜனுடைய குதிரவாகன சேவை அது ஆழ்வார்களால் அனுசந்திக்கப்பட்டதை அனுபவித்தோம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.